எங்களோட மாடி தோட்டத்தை ஆரம்பித்து கரெக்டாக ஒரு 1 மந்த் தான் இருக்கும். ஸோ நாங்கள் இங்கே எந்த ஒரு செடியும் டைரெக்டாகவே க்ரோ பண்ணலை. எல்லாமே சீடு போட்டு தான் நாங்கள் க்ரோ பண்ணியிருக்கோம். நல்லா பதப்படுத்தப்பட்ட மண்ணில் நல்லா உரம்லாம் போட்டு செடி கொடின்னு எல்லாமே வளர்த்துட்ருக்கோம். இதில் நாங்கள் மெயினாக என்னெல்லாம் போட்டிருக்கோன்னா சோஃபார் தக்காளி, வெண்டைக்காய், கத்திரிக்காய், அதுக்கப்புறம் புடலங்காய், அந்த மாதிரி வந்து இப்போதைக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம். அப்புறம் சின்ன வெங்காயம் கூட நாங்கள் போட்டிருக்கோம். அண்ட் ஃப்யூ கீரை வகைகள். ஸோ என்னென்ன கீரை வகைகள்லாம் பாசிபிளோ அந்த மாதிரி இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பேக்லேயும் வந்து நாங்கள் சும்மா ஒரு நாள் நாங்கள் யூஸ் பண்ணிவிட்டு மீதி வச்சுருப்போம்ல புதினா. ஸோ அந்த புதினா தண்டை ஒரு இதுலேயும் நாங்கள் சின்ன சின்னதுவாக இது பண்ணி வச்சுருந்தோம், நட்டு வச்சுருந்தோம். ஸோ இன்றைக்கி பிரியாணி செய்யலான்னு முடிவு பண்ணதும் ஸோ அதிலேருந்து தான் நாங்கள் புதினா எடுக்கணும்னு முடிவு பண்ணி அந்த புதினாவை சின்ன சின்னதாக அறுவடை பண்ண ஆரம்பித்தோம். ஸோ இதை வந்து ஆக்சுவலி ஃபுல்லாக எடுக்கக்கூடாது. ஸோ நுனியில் மட்டும் நான் கொண்டு வந்து சிசரை வச்சு நுனியில் இருக்கிறத மட்டும் வெட்டிட்டு மீதியை அப்படியே விட்டுட்டேன். அண்ட் கீரையும் இருந்தது. கீரையை வந்து நாளைக்கு நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கிக்கு பிரியாணிக்கு தேவையான அளவு வெறும் புதினாவை மட்டும் கட் பண்ணிவிட்டு வந்துட்டேன். அது தனி வாசம். அண்டு புதினா அப்படின்னாலே அது பிரியாணிக்கு ஒரு நல்ல வாசத்தை கொடுக்கும். அதுவும் நம்ம வீட்டிலையே வளர்ந்த புதினானா சொல்லவா வேணும், கிடையாது, கரெக்டாக? ஸோ சூப்பராகவே இருந்துச்சு. அதை பறிக்கிறதுலேயே ஒரு குட்டி ஒரு சந்தோஷம். இதை ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணது வந்து ஃபுல்லாக வந்து என்னோடய அத்தையும் என்னோடய வீட்டுக்காரங்களும் தான் வந்து ஃபுல்லாக இதை மெயின்டைன் பண்ணது. இப்போயும் அவங்க தான் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு உரம் போடுறதுலேருந்து எல்லாமே அவங்க தான் பார்த்துப்பாங்க. அண்ட் ஒரு 2 நாளுக்கு முன்னாடி நாங்கள் இதுலேருந்து ஒரு 4 வெண்டைக்காவை கூட பறித்தோம். சூப்பராக இருந்தது. அதுக்காகவே அந்த பறித்த வெண்டைக்காவை சமைக்கணுன்னே நாங்கள் வந்து சாம்பார் செஞ்சு சாப்பிட்டோம். ஸோ இன்னும் கூட வெண்டைக்காலாம் வந்திருக்கு. ஸோ அதையும் நம்ம சீக்கிரமாக அறுவடை செய்யணும். ஸோ நான் இன்றைக்கி பறித்தது இவ்வளோ தான். புதினாவை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து ஓரல் கேவிட்டியை நல்லாவே இது பண்ணும். ஸோ 2 புதினாவை வாயில் போட்டும் நம்ம இது பண்ணிக்கலாம். அண்ட் நிறையா நம்மளோட ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் புதினா நல்லாவே ஒர்க் ஆகும். அண்ட் மோர் தென் தட் நம்மளோட இம்யூனிட்டி சிஸ்டத்தை வந்து பூஸ்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் வந்து நீங்கள் உங்களுக்கு சளிலாம் பிடிச்சிச்சின்னா நீங்கள் இந்த புதினாவையும் 2 போட்டு ஆவி பிடிக்கச்சில இதையும் 2 போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே ரிலீஃப் தரும். அண்ட் புதினாவோட நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் விமன்ஸ்லாம் வந்து நிறையா புதினாவை எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி நாங்கள் எடுத்துகிட்டு வந்த புதினாவை சீக்கிரமாக கொண்டு போய் பிரியாணியில் போட ரெடி ஆகிட்டோம். ஆல்ரெடி கீழே எல்லாத்தையும் வெட்டி எல்லாத்தையும் வதக்கிட்டு இருந்தாங்க. கொண்டு போய் இந்த புதினாவை நான் போட்டதில் எனக்கு ஒரு சந்தோஷம், அவ்வளோதான். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்களேன். நீங்கள் டெய்லி ஒரு புதினாவை நீங்கள் கண்டிப்பாக கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ புதினாவை மட்டும் கிள்ளிட்டு அந்த தண்டை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு செடியில் தான் நட்டு வைக்கணும்னு அவசியம் இல்லை. கிடைக்கிற இடத்துல நீங்கள் நட்டு வச்சு பாருங்கள். கண்டிப்பாக வந்து அது அதை யூஸ் பண்ணதில் உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி நாங்கள் செஞ்ச பிரியாணி, அதுவும் நாங்கள் போட்ட புதினாவில் வச்சு செஞ்சது அட்டகாசமாக இருந்துச்சு. அண்ட் கூட புதுசாக ஹனி சிக்கனும் ட்ரை பண்ணியிருந்தாங்க. அதுவும் சூப்பராகவே இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.